வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த நெயில் அந்த பர்பிள் கலரில் இருக்கிற நெயிலை எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்களை போகலாம். ஓகே, என்னென்னா இது எப்படி பண்ணுறதுன்னு நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா, அந்த ஒரு கிளே இருக்குல்ல, நான் ஒரு வீடியோ போட்டுப்பேன் நினைக்கிறேன். அந்த வீடியோ போடலன்னா உங்களுக்கு தனியாக ஷார்ட்ஸ் போடுறேன், ஓகேங்களா. அந்த கிளேவை வச்சு நம்ம அமுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும், அமுக்கிறத பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அது ஒரு கிளே அப்படின்ட்டு, ஓகேங்களா. அந்த கிளேயை வச்சு தான் நான் நெயில் பண்ணியிருந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த நெயிலில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம என்னென்னா அதில் கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாக உருட்டிக்கணும், ஒரு பவுல் மாதிரி உருட்டிட்டு நம்ம அதை ஒரு ஒரு அப்படியே ஒரே சைடாக உருட்டினோம்னா இந்த ஷேப்புக்கு வரும். ஓகே, வந்தோடனே லைட்டாக அப்படி அமுக்குனா அந்த ஒரு ஸ்ட்ராங்காக அமுக்கிறதுலாம் பிஞ்சிட்டு வராமல் இருந்தால் நல்லது, ஓகேங்களா. அப்படி அமுக்கிட்டு திரும்பி நம்ம நார்மலாக அமுக்கிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஸ்கொயரும் எப்படின்னா ஒரு ஷார்ப்லேயே இந்த ஓரத்தில் வரும்ல, அந்த மாதிரி தான் நான் நெயில்ஸ் மேக் பண்ணியிருக்கேன் எனக்கு. ஸோ அது மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கிறோம். லைட்டாக அமுக்கணும், டார்க்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக அமுக்கிட்டிங்கன்னா உடஞ்சிரும், ஓகேங்களா. புரிஞ்சுக்கோங்க, உடஞ்சிரும். ஓகே, அதை பிஞ்சிக்கிட்டு வந்துடும். அப்படியா பண்ணிவிட்டு நம்ம நெயில்ஸ் இருக்குல்ல, நம்ம நெயில்ஸில் ஸ்லோவாக பண்ணணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி இப்போ நான் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த ஒரு என்னோடய நெயில் ஷேப்புக்கு நான் மேக் பண்ணியிருக்கேன். உங்களோட நெயில் ஷேப் எப்படியோ அப்படி பண்ணிக்கோங்க. நார்மலாகவே நம்மளுக்கு டங்கு ரோல் ஆகும், ஒன்றும் நல்லாவே ரோல் ஆகுது. ஓகே, இப்போது இப்படி பண்ணிவிட்டு நம்ம ஸ்லோவாக மேலே வச்சு கீழே தள்ளி எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம மேலேருந்தே அப்படி கீழே வச்சே நம்ம இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ஸில் கொஷின் கேளுங்க பாய். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு எட்ஜ் கொண்டு வந்துட்டு அது டக்குன்னு கர்வ் ஆகும், எப்போனாலும் என்னென்னா ஆகலாம். அதனால் இது டெய்லிலாம் யாரும் போடாதீங்க. உங்களுக்கு வேணும், எனக்கு நெயில் வேணும், எனக்கு நெயில் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, சின்ன பசங்களுக்கு முக்கியமாக நெயில் வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சும்மா ஒரு ஆஃப் டே அந்த மாதிரி வைக்கலாம். நம்ம ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போகலாம். பட் நெயில் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா டக்குனு பிஞ்சு இருந்துச்சுன்னா அசிங்கமாகிடும். ஸோ ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம எப்படி பார்த்தோம்னா அது மாதிரி தனியாக தெரியும். எல்லா நெயிலும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, எல்லா நெயிலும் போட்டுட்டு மறக்காமல் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ இதே மாதிரி ஒன்றுலாம் வேணும்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேங்களா. ஓகே, வாங்க நம்ம எல்லா நெயிலும் முக்கியமாக இந்த நெயிலுக்கு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், இந்த பிக் நெயில் தம் நெயிலுக்கு. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்போ தான் நான் போடுவேன். ஓகே, பாய். ஓகே, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டு நம்ம நெயில் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, டக்குன்னு அது மடங்கிடும், ஓகேங்களா. அது மடங்கச்சே நம்ம அதை சரி பண்ணணும். அண்ட் இப்போ இந்த மாதிரி பெருசாக வருதுன்னா அதை உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அமுக்காதீங்க, லைட்டாக அமுக்குனா தான் உங்களுக்கு அது அட்ஜஸ்ட் ஆகும், இல்லைனா அப்படியே பிஞ்சிக்கிட்டு வந்துடும். முக்கியமான நான் இதில் சொல்கிறது நிறைய என்ன சொல்கிறேன்னா, ஸ்ட்ராங்காக அமுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்லாம் இல்லை. இந்த நெயில் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஓகே, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த நெயில்ஸ், ஓகேங்களா. என்கிட்ட இந்த குட்டி பீஸ் இருந்துச்சோ, அந்த பீஸை நான் இந்த ரிங் பட்டனில் போடலான்னு இருக்கேன். ரிங் ஃபிங்கரில் ஹார்ட் ட்ரை பண்ணேன், ஹார்ட் வரல. ஸோ அதனால் இதை டாட் மாதிரி வைக்கலாம், மங்காத்தா டாட் மாதிரி வைக்கலான்ட்டு டாட் மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த லைக்கோட கிளிக் பண்ணுங்கள். அரை மணி நேரம் வீடியோ போகும், நான் லுக் காமிக்கிறதுக்காக அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்து தான் ஆகணும். ஏடி இந்த வயசுலலாம் பேசணும்னு கேட்காதீங்க, ஃபேன் போடாமல் கொடுக்குறேன்னா அதனால் இப்படி தான் இருக்கும். ஓகே, டக்குன்னு நெயில் பெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது காமிப்பேன்னா தெரில, இருங்க நம்ம பார்ப்போம். ஓகே, காமிக்கல நான், ஓகேங்களா. இந்த மாதிரி நான் ஒரே நிமிஷம் பேக்ரவுண்ட் போட்டேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் லுக்காக தெரியும்ட்டு. உங்களுக்கு இது தெரிய வேணாம், என்னன்னு தெரிய வேணாம்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா. இதுதான் என் நெயில்ஸ். இந்த பாருங்க, டக்குன்னு இந்த மாதிரி பெண்ட் ஆகும், என்னென்னாலும் ஆகலாம், அதை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நெயில் உடஞ்சிச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால் உங்களுக்கு அதை எப்படி ப்ரெஸ் பண்ணணுன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் எவ்வளோ லைட்டாக அமுக்குறேன்ட்டு. ஓகே கைஸ், ஓகே பாய். வேறு என்ன பேசுறதுன்னு தெரில. அண்ட் all are good, I think. Okay, bye, love you.